அன்பும் ஆதரவும் ஆர்வமும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு ஈஸி மேத்ஸின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நாம் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் ஸ்காலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் பார்ட்டில் கேட்கப்பட்ட மேத்ஸ் கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். A motorist covers a distance of 135.04 km in 3.2 hours. The speed of the motor is what? அதாவது ஒரு வாகன ஓட்டுநர் 3.2 மணி நேரத்தில் 135.04 கிலோமீட்டரை கடக்கிறாருன்னா அந்த வாகனத்தின் வேகம் என்ன? இந்த கேள்விக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு. அதாவது தூரத்தை காலத்தால் வகுத்தோம்னா வேகம் கிடைக்கும். கொடுத்துருக்க இந்த கேள்வியில் உள்ள வேல்யூஸை இங்கே நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த மாதிரி டெசிமல் ஃப்ராக்ஷனில் கிடைக்கும். இப்போ நாம் இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும். அதனால் மேலையும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னாக்க புள்ளிக்கு அப்புறம் இங்கே 2 நம்பர் இருக்குது, இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. அதிகபட்சமாக புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கனால நம்ம மேலையும் கீழேயும் 100ஆல் பெருக்கிறோம். ஒருவேளை புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம மேலையும் கீழேயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த கேள்விக்கு மேலையும் கீழேயும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். பாருங்கள், இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்க நமக்கு இந்த மாதிரி மிக்சர் ஃப்ராக்ஷன் கிடச்சிரும். இதையும் நாம் சிம்பிளிஃபை பண்ணாக்க நமக்கு இந்த மாதிரி மதிப்பு கிடச்சிரும். அதாவது ஸ்பீட் ஆஃப் த மோட்டார் இஸ் 42.2 km/h. அதாவது வாகனமானது மணிக்கு 42.2 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. What should be ordered to 3x² plus xy plus 3y² to obtain 4x² plus 6xy? அதாவது 4x² plus 6xy பெறுவதற்கு இந்த கோவையோட எந்த கோவையை கூட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்க கேள்வியை நாம் சமன்பாடு வடிவத்தில் இந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்ததா இந்த கோவையை ரைட் சைடு எழுதிக்கணும். இந்த மாதிரி ரைட் சைடு போணுச்சுன்னா மைனஸாக மாறிடும். அடுத்ததா 4x² plus 6xyலேருந்து இந்த கோவையை கழித்து எழுதணும். முதல்ல நாம் இந்த மாதிரி எழுதிட்டு இங்கே உள்ள குறிகளுக்கு எதிர்குறிகளை கீழே எழுதிக்கிறோம். அடுத்ததா 4x²லேருந்து 3x² கழிச்சிட்டோம்னா நமக்கு 1x², அதை இங்கே எழுதிடலாம். அடுத்ததா 6xyலேருந்து 1xy கழிச்சிட்டோம்னா நமக்கு 5xy. அடுத்து -3y², அதை அப்படியே எழுதிடணும். ஏன்னா மேலே எந்த வேரியபிளும் இல்லை. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த எக்ஸ்பிரஷன் தான் கொடுத்துருக்க கேள்விக்கான விடை. A wheel makes 48 revolutions in 3 seconds. The number of revolutions in 30 seconds is what? அதாவது ஒரு சக்கரம் 3 வினாடிகளில் 48 முறை சுழல்கின்றது எனில் 30 வினாடிகளில் அச்சக்கரம் சுழலும் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான விடையை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, 3 எந்த எண்ணால் பெருக்கினா 30 வருமோ அதே எண்ணால் 48 பெருக்கினோம்னா நமக்கு விடை கிடைச்சிரும். பாருங்க, 3 10ஆல் பெருக்கினா தான் 30 கிடைக்கும். அதனால 10ஆல் 48 பெருக்கினோம்னா 480 கிடைக்குது. இந்த 480 தான் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை. அதாவது அச்சக்கரமானது 30 வினாடிகளில் 480 முறை சுழல்கிறது. அதாவது the wheel makes 480 revolutions in 30 seconds. The measure of x in the figure is அப்படின்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஏபி அண்ட் சிடி ஆர் பேரலல். அதாவது இந்த படத்தில் ஏபிங்கிற கோடும் சிடிங்கிற கோடும் இணையாக இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, இந்த ஆங்கிள் எக்ஸும் ஆங்கிள் 1ம் ஈக்குவல். ஏன் அப்படின்னா ஏபியும் சிடியும் பேரலல். அதனால் இந்த எக்ஸை 1க்கு பதிலாக நாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஏபிங்கிற கோட்டோட நேர்கோணம் என்ன அப்படின்னா 180 டிகிரி. ஸோ 3x + x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதிடலாம். அடுத்ததாக 3x எக்ஸோட ஆட் பண்ணாலும் நமக்கு 4xன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதிடணும். அடுத்ததாக எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 4 அடுத்த சைடை கொண்டு போகணும். 4 வந்து எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுனால அடுத்த சைடு போனால் டிவைட் பண்ணும். அதனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பை 4 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இதை நாம் சுருக்கணும் அப்படின்னம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ
The measure of x in the figure is 45 degree. If 3p plus 4 is equal to 25, then p is what? அதாவது 3p plus 4 is equal to 25 எனில் p இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நாம் இந்த சமன்பாட்டை எடுத்து கீழே எழுதிக்கிறோம். அடுத்ததா இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த +4 வலது பக்கம் கொண்டு போகிறோம், -4 மாறிடும். இப்போ 25லேருந்து 4 கழிச்சிட்டா நமக்கு 21 கிடைக்கும். அதாவது 3p is equal to 21. அடுத்ததா 3p 21னா ஒரு பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 3ஆனது பியை பெருக்கிக்கிட்டு இருக்கு. இந்த பெருக்கிக்கிட்டு இருக்க 3ஆனது அடுத்த புறம் போனுச்சுன்னா வகுக்கும். பாருங்க, p is equal to 21/3. 21ல் எத்தனை 3 இருக்கு அப்படின்னா 7 3 இருக்கு. அதனால பியோட மதிப்பு 7. அதாவது the value of p is 7. If the sum of 3 consecutive integer is 30, then the middle number is what? அதாவது அடுத்தடுத்து ஒரு 3 முழு எண்களின் கூடுதல் 30 எனில் இடையே அமையும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு ஆன்சரை நம்ம நேரடியாகவே கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய எண்களில் எப்போவுமே ஒரு எண்ணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணுக்கு முன்னாடி இருக்க எண்ணு ஒன்று குறைவாக இருக்கணும், அந்த எண்ணுக்கு அடுத்து வரக்கூடிய எண்ணு ஒன்று கூடுதலாக இருக்கணும். இதுதான் லாஜிக்கு. இங்கே மிடில் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது நடுவில் உள்ள எண்ணு கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி உள்ள எண்ணு 9 இருக்கணும், அடுத்து வரக்கூடிய எண்ணு 11 இருக்கணும். இந்த 3 எண்களையும் கூட்டினோம்னா நமக்கு 30 கிடைச்சிருது, நமக்கு ஆன்சரும் கிடைச்சிருது. பாருங்க, 10 தான் இடையே அமையும் எண். இந்த கேள்வியை சமன்பாடாக மாற்றி எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய 3 முழு எண்களை நம்ம எக்ஸு, x+1 அண்டு x+2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது let the 3 consecutive numbers are x, x+1 and x+2. இந்த 3 எண்களையும் கூட்டினா நமக்கு 30 கிடைக்கிறதுனால இந்த மாதிரி சமன்பாடாக எழுதிக்கிறோம். அடுத்ததா இந்த பிராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ இந்த சமன்பாட்டில் சுருக்க போகிறோம். பாருங்க, எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு, மொத்தம் 3 எக்ஸ் இருக்குது. 3 எக்ஸு ப்ளஸ்ஸு இந்த 1 2 கூட்டினா 3. அடுத்ததாக இந்த 30 அப்படி எழுதிக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த +3 ரைட் சைடு கொண்டு போகிறோம், அது -3 ஆயிரும். பாருங்கள், இப்போ 30ல் 3 போச்சுன்னா 27. அதாவது 3x is equal to 27. ஒரு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள், 3ம் எக்ஸும் பெருக்கிட்டு இருக்கிறதுனால இந்த 3 ரைட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா வகுக்கும். அப்போது x is equal to 27/3. 27ல் எத்தனை 3 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 3. இப்போது எக்ஸோட மதிப்பு கிடைச்சிருது 9. நீங்கள் அவசரப்பட்டு ஆப்ஷனை 9 சூஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸுங்கிறது முதல் எண், x+1ங்கிறது தான் ரெண்டாவது எண், அதாவது மிடில் நம்பர், நடுவில் உள்ளக்கூடிய எண். அதனால் 9ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 10. அப்போ 10 தான் இடையே அமையும் எண், அதாவது the middle number is 10. A certain sum of money amounts to 10,080 rupees in 5 years at 8%. The principal amount is what அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,080 ஆகிறது எனில் அசல் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு நாம் தனி வட்டி ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. இந்த பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸு 5, ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8. இந்த வேல்யூஸ்லாம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்குது. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக நாம் ஏன் 10,080 மைனஸ் பி அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஃப்யூச்சர் அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல்லையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்தது தான். ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்க பியை லெஃப்ட் சைடு கொண்டு வர்றோம், நமக்கு அமௌண்ட் மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கிது. அமௌண்ட்டுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபியூச்சர் அமௌண்ட்டு 10,080 rupees மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த மாதிரி எழுதுகிறோம். இங்கே ஏன் 40 வந்துச்சு அப்படின்னா இந்த 5ம் 8ம் மல்டிப்ளை ஆகி 40 மாறிடுது. அடுத்ததாக இந்த ப்ளஸ் பி ஏன் வந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் இருக்க மைனஸ் பி ஆனது லெஃப்ட் சைடு வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள்,
மேலேயும் கீழேயும் ஜீரோவை கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்ததாக இந்த ப்ளஸுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற டேர்மையும் ரைட் சைடு இருக்கிற டேர்மையும் பார்க்குறோம். பி காமனாக இருக்குது. ஸோ பியை காமனாக வெளியில் எடுத்துடுறோம். 4/10 + 1ன்னு கிடைக்கும். இதை நாம் இப்படி எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். அதாவது 10ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 10, 10ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 14. ஸோ 14/10 இந்த மாதிரி கிடச்சிடுது. அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு பி தான் வேணும். ஸோ இந்த டேர்மை ரைட் சைடு கொண்டு வரணும். இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் ரைட் சைடில் போணுச்சுன்னா டினாமினேட்டராக மாறும். இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் ரைட் சைடு போகும்போது நியூமரேட்டராக மாறும். அதாவது P = 10,080 × 10/14. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 10ஐயும் 14ஐயும் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி 5 2s are 10, 7 2s are 14 இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். இப்போ மேலே கீழேயும் 2 காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 5ஐயும் இந்த 10,080ஐயும் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி 50,400 அப்படின்னு எழுதிக்கிறோம். /7 இந்த 7 அப்படி எழுதிக்கிறோம். அடுத்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 7,200 கிடைக்குது. இதுதான் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு. அதாவது the principal amount is 7,200. The sum of the lengths of any two sides of a triangle is less than the third side. அதாவது ஒரு முக்கோணத்தின் எந்த இரண்டு பக்கங்களின் கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட குறைவாக இருக்குமா அல்லது அதிகமாக இருக்குமா அல்லது சமமாக இருக்குமா, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு முதல்ல நாம் 6 சென்டிமீட்டர் நீளமுடைய ஏபி அப்படிங்கிற கோட்டுத்துண்டை எடுத்துக்குவோம். இந்த கோட்டுத்துண்டை ஒரு முக்கோணத்தின் மூன்றாவது பக்கமாக இருக்கிறது மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிட்டு மற்ற இரண்டு பக்கங்களுக்கு வேறு வேறு அளவுகள் கொடுத்தோம்னா நம்மளால் முக்கோணம் வரைய முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். முதல்ல மூன்றாவது பக்கம் ஏபி ஆனது மற்ற இரண்டு பக்கங்களின் கூடுதலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த அளவுகள் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் முக்கோணம் வரைய முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். பாருங்கள், பிஐ மையமாக கொண்டு 3 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு ஆர்க் வரைய போகிறோம். அதாவது ஒரு வட்டவில் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்க் இப்படி தான் பாஸ் ஆகும். அடுத்ததாக ஏஐ மையமாக கொண்டு 2 சென்டிமீட்டர் தொலைவில் இன்னொரு ஆர்க் வரைகிறோம். அதாவது வட்டவில் அந்த ஆர்க்கானது இப்படி தான் பாஸ் ஆகும். இதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 ஆர்க்கும் இன்டர்செக்ட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. அதாவது 2 வட்டவில்களும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. அதனால் நம்மளால் கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு முக்கோணம் வரைய முடியாது. அடுத்ததாக மூன்றாவது பக்கம் ஏபி ஆனது மற்ற 2 பக்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருந்துச்சுன்னா, அதாவது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த அளவுகள் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் முக்கோணம் வரைய முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். பாருங்கள், பிஐ மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு ஆர்க் வரைகிறோம். அது இப்படி தான் பாஸ் ஆகும். இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏஐ மையமாக கொண்டு 2 சென்டிமீட்டர் தொலைவில் இன்னொரு ஆர்க் வரைகிறோம். அது இப்படி தான் பாஸ் ஆகும். இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 ஆர்க்கும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளுமா, அதாவது இன்டர்செக்ட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. பட்டு டச் ஆகி போகும், அதாவது தொட்டு செல்லும். அதனால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த அளவுகளுக்கு நம்மளால் முக்கோணம் வரைய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அடுத்ததாக மூன்றாவது பக்கம் ஏபி ஆனது மற்ற 2 பக்கங்களின் கூடுதலை விட குறைவாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த அளவுகள் மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் முக்கோணம் வரைய முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், பிஐ மையமாக கொண்டு 4.5 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு ஆர்க் வரைகிறோம். அந்த ஆர்க் இப்படி தான் பாஸ் ஆகும். அடுத்ததாக ஏஐ மையமாக கொண்டு 2 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு ஆர்க் வரைகிறோம். அந்த ஆர்க் இப்படி தான் பாஸ் ஆகும். இதே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இப்படி வரைஞ்ச அந்த ஆர்க்கும் இப்போ வரைஞ்ச இந்த ஆர்க்கும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளுமா அப்படின்னா வெட்டி கொள்ளுது. அதனால் கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு நம்மளால் முக்கோணம் வரைய முடியும். இப்போது இந்த அளவுகளுக்கான முக்கோணம் எப்படி இருக்குன்னா இந்த படத்தில் காட்டின மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ஏவி ஆனது 6 சென்டிமீட்டர், பிசி ஆனது 4.5 சென்டிமீட்டர், ஏசி ஆனது 2 சென்டிமீட்டர். ஏற்கனவே நாம் ஏபியை மூன்றாவது பக்கமாக வச்சுக்கிட்டு
மற்ற இரண்டு பக்கங்களுடைய அளவுகளை கூட்டி ஒப்பிட்டு பார்த்துருக்கோம். பாருங்கள், 6.5 சென்டிமீட்டர் ஆனது 6ஐ விட அதிகமாக இருக்குது, அதனால் முக்கோணம் வரைய முடியுது. அடுத்ததாக பிசியை நம்ம மூன்றாவது பக்கமாக வச்சுக்கிட்டு மற்ற இரண்டு பக்கங்களை கூட்டி பார்க்குறோம். 8 சென்டிமீட்டர். இந்த 8 சென்டிமீட்டர் ஆனது மூன்றாவது பக்கத்தை விட, அதாவது இந்த 4.5 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்குது, அதனால நம்மளால் முக்கோணம் வரைய முடியுது. அடுத்ததாக இப்போ ஏசியை நம்ம மூன்றாவது பக்கமாக அசியூம் பண்ணிக்கிறோம். மற்ற இரண்டு பக்கங்களின் கூடுதலை பார்க்குறோம். 10.5 சென்டிமீட்டர். இந்த 10.5 சென்டிமீட்டர் ஆனது மூன்றாவது பக்கம் 2 சென்டிமீட்டரை விட அதிகமாக இருக்குது, அதனால நம்மளால் முக்கோணம் வரைய முடியுது. இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு முக்கோணத்தின் எந்த இரு பக்கங்களின் கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும். அதாவது the sum of the lengths of any two sides of a triangle is greater than the third side. The sum of the digits of the denominator in the simplest form of 112/528 is what? அதாவது 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு முதல்ல நாம் இந்த ஃப்ராக்ஷன் எடுத்து எழுதிக்கிறோம், அதாவது பின்ன வடிவத்தை. இப்போ இந்த பின்ன வடிவத்தை சுருக்க ட்ரை பண்ணணும். பாருங்கள், 112 நாம் எப்படி பிரித்து எழுதிக்கலாம் அப்படின்னா 28 × 4ன்னு பிரிக்கலாம். ஏன்னா இது ரெண்டையும் பிரிக்கலாம், நமக்கு இந்த எண் கிடைக்கும். அடுத்ததாக 528 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 132 × 4ன்னு பிரிக்கலாம். ஏன்னா இந்த இரு எண்களையும் பிரிக்கணும்னா நமக்கு இந்த எண் கிடைக்கும். அடுத்ததாக மேலையும் கீழையும் 4 பொதுவாக இருக்கனால கேன்சல் பண்ணிடலாம். அடுத்ததாக நமக்கு 28/132 கிடைக்கும். இதை நாம் மேலும் சிம்பிளிஃபை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணலாம். பாருங்கள், 28 7 × 4ன்னு பிரிச்சுக்கலாம். அதே போல் 132 33 × 4ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ மேலையும் கீழையும் 4 பொதுவாக இருக்கனால கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு 7/33 கிடைக்கும். இதை நாம் சுருக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. இதுதான் கொடுத்துருக்க பின்னத்தோட கடைசி எளிய வடிவ பின்னம். இப்போது பகுதியானது 33, தொகுதியானது 7. நமக்கு கொடுத்துருக்க கேள்வி என்னன்னா, பகுதியின் இலக்கங்களின் கூடுதலை கேட்டிருக்கிறதுனால இந்த 3ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 6 கிடைக்கும். therefore பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் 6. அதாவது the sum of the digits of the denominator is 6. The number of two-digit numbers containing a number 7 is what? அதாவது 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் ஈரிலக்க எண்கள் 10ல் ஆரம்பித்து 99ல் முடியுது அப்படின்ட்டு. இந்த இரு எண்களுக்கு இடையில் எந்தெந்த எண்களுக்கு 7 ஓர் இலக்கமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல நாம் ஈரிலக்க எண்களில் 1ஆம் இட இலக்கத்தில் 7 வரக்கூடிய எண்களை எடுத்து எழுதுவோம். பாருங்கள், 17 27 37 47 57 67 77 87 97. இந்த ரோவில் மொத்தம் 9 எண்கள் இருக்குது. அடுத்ததாக ஈரிலக்க எண்களில் 10ஆம் இட இலக்கத்தில் எந்தெந்த எண்களுக்கு 7 வருது அப்படிங்கிறத எடுத்து எழுத போகிறோம். பாருங்கள், 70 71 72 73 74 75 76. ஏற்கனவே 77 எழுதியிருக்கனால நம்ம விட்டுருவோம். அடுத்ததாக 78 79. இந்த ரோவில் நமக்கு 9 எண்கள் இருக்குது. ஆக மொத்தம் 18 எண்கள் கிடைக்குது. இந்த 18 தான் கொடுத்துருக்க கேள்விக்கான விடை. டிவைடிங் 10m² - 5m by 2m - 1 is what? அதாவது இந்த எக்ஸ்பிரஷனை 2m - 1ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டுமே அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸு, அதாவது இயற்கணித கோவைகள். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ், அதாவது மாறிலிகள். மாறிலிகள் எப்போதுமே ஆங்கில எழுத்துக்களில் தான் இருக்கணுமே தவிர மற்ற எழுத்துக்களை இருக்கக்கூடாது. இந்த கொஷினை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எம்முக்கு பதிலாக மீ அப்படிங்கிற தமிழ் எழுத்தை பயன்படுத்திட்டாங்க. அதனால் இந்த தமிழில் கேட்டிருக்க இந்த கேள்வியானது தவறு. இப்போ நாம் இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸையும் இந்த மாதிரி டிவிஷன் ஃபார்மில் எழுதிக்கிறோம். அடுத்ததாக இந்த நியூமரேட்டர் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனை நாம் எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா 5m of 2m - 1 அப்படின்னு எழுதலாம்.
ஏன்னா 5m-ஐயும் 2m-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10m² கிடைக்கும். அதே போல் 5m-ஐயும் -1-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -5m கிடைக்கும். அதனால தான் இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த 2m - 1-ஐயும் கீழே இருக்கக்கூடிய இந்த 2m - 1-ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ஃபைனலாக நமக்கு 5m கிடைக்கும். இந்த 5m தான் கேட்டிருக்க கேள்விக்கான விடை. The number which is subtracted from -6/11 to get 8/9 is what? அதாவது -6/11 என்ற எண்ணிலிருந்து எந்த எண்ணை கழித்தால் 8/9 கிடைக்கும்? இதுதான் கேள்வி. தெரியாத எண்ணை நாம் எக்ஸ்னு எடுத்துக்குவோம், அதாவது கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணை. அடுத்ததாக கொடுத்துருக்க கேள்வியை நாம் ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம், அதாவது சமன்பாடாக. இப்போ -x ரைட் சைடாகவும் 8/9 லெஃப்ட் சைடாகவும் மாற்றி எழுதிக்கிறோம். அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு தான். அதனால் எக்ஸை லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஃப்ராக்ஷன் டேர்ம்ஸை ரைட் சைடு கொண்டு போகிறோம். இப்போ நாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சுருக்க போகிறோம் பாருங்கள். அதாவது குறுக்கு பெருக்கல். 9 எடுத்துகிட்டு -6ஓட பெருக்கிறோம், 11 எடுத்துகிட்டு 8ஓட பெருக்கிறோம். இடையில இருக்க குறியை மறக்காமல் எழுதிடுறோம். கீழே இருக்கக்கூடிய இந்த 2 எண்களையும் பெருக்கி எழுதிக்கிறோம். இதுதான் குறுக்கு பெருக்கல். அடுத்ததாக இதை நாம் சுருக்கணும் அப்படின்னா -54 -88/99 கிடைக்கும். இப்போ நாம் இந்த ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணி எழுதிக்கிறோம் இந்த மாதிரி. இதை நாம் மேலும் சுருக்கணும்னா நமக்கு -142/99 கிடைக்கும். இதுதான் கேட்டிருக்க கேள்விக்கான விடை. The area of the shaded part is what? அதாவது நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூடவே பையோட மதிப்பையும் கொடுத்துருக்கு. முதல்ல இந்த படத்தை கவனிப்போம். இது ஒரு சதுரம். இந்த சதுரத்துக்குள்ள 4 சம கால்வட்டங்கள் இருக்கு பாருங்க. ஒரு சதுரத்தினுடைய பக்க அளவு 10 சென்டிமீட்டர். அதில் பாதி அளவு என்ன அப்படின்னா 5 சென்டிமீட்டர். இந்த 5 சென்டிமீட்டர் தான் ஒரு கால்வட்டத்தினுடைய ஆரத்தின் நீளம். இப்போ நாம் ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டாலே இந்த ஷேடர் பார்ட்டோட ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஒரு முழு வட்டத்தின் பரப்பளவு πr² சதுர அளவுகள். பையோட மதிப்பு 3.14, ஆரோட மதிப்பு 5 சென்டிமீட்டர். இதை நாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த மாதிரி கிடைச்சிடுது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3.14 × 25 சென்டிமீட்டர்² கிடைக்கும். அடுத்ததாக இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 78.5 சென்டிமீட்டர்² அப்படிங்கிறது கிடைக்கிது. Therefore, the area of the shaded part is 78.5 cm². மேட்ச் த ஃபாலோவிங் அப்படின்னு சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி டைப் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதிக நேரம் செலவு பண்ண தேவையில்லை. எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்க இந்த 2 எக்ஸ்பிரஷன்ஸில் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -9 கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் -9 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த தேர்ட் ஒன்னில். அப்போ ஏக்கு சரியான ஆப்ஷன் தேர்ட் ஒன் தான். இந்த ஆன்சருக்கான ஆப்ஷன்ஸில் ஏக்கு தேர்ட் ஒன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது. அடுத்ததாக செக் பண்ணுவோம். 5x-ஐ -4ஓட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு -20x கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் -20x எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபோர்த் ஒன்னில் இருக்குது. அப்போ பிக்கு ஃபோர்த் ஒன் தான் சரியான ஆப்ஷனு. இந்த 2 ஆப்ஷன்ஸில் பிக்கு ஃபோர்த் ஒன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஒன்னில் தான் இருக்குது. அப்போ இந்த கேள்விக்கான சரியான ஆன்சரு இந்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் தான். இது சரியா அப்படிங்கிறத இப்போ செக் பண்ண போகிறோம் பாருங்கள். 2x + 3 × 2x - 3 அப்படிங்கிறது a + b × a - b ஃபார்மில் இருக்குது. ஸோ நாம் a² - b² அப்படின்னு இதை எழுதிக்கலாம். பாருங்கள், ஏங்கிறது 2x, அதை ஸ்கொயர் பண்ணால் 4x². அடுத்ததாக மைனஸு. அடுத்து b² வந்து அதாவது 3² 9, அதை எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள். 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்கும். அடுத்து எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் x². இந்த ஒய்யை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்ததாக 5ஐயும் -4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -20. அடுத்து இந்த எக்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்ததாக இந்த எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்கள். -2ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -10. அடுத்து எக்ஸையும்
எக்ஸ் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூபு. அடுத்து இந்த ஒய்யை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்ததாக -2ஐயும் -3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் +6. அடுத்து எக்ஸ் ஒய்யை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து இருக்க இந்த எக்ஸ்பிரஷன்ஸை பாருங்கள். 4ஐயும் -3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -12. ஒய் ஸ்கொயரையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் ஒய் கியூபு. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம் கண்டுபிடிச்ச இந்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் தான் சரியான விடை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். The value of 998 square is what? அதாவது 998 வர்க்க மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு இந்த எண்ணினுடைய பேஸ் வேல்யூவை, அதாவது அடிமானத்தை கவனிக்கணும். அடிமானமானது 1000க்கு அருகில் இருந்துச்சுன்னா நாம் அடிமானத்திலிருந்து 1000 கழித்து வரக்கூடிய விடையை ஸ்கொயர் பண்ணி 3 டிஜிட் ஃபார்மில் எழுதணும். பாருங்கள், இந்த 998லேருந்து 1000 கழிச்சிட்டோம்னா நமக்கு -2 கிடைக்கும். அதை ஸ்கொயர் பண்ணால் 4. அதை நாம் 004ன்னு எழுதிக்கிறணும். அடுத்ததாக இந்த அடிமானத்திலிருந்து 2 கழிக்கணும். ஏன்னா 998லேருந்து 1000 கழிச்சா நமக்கு -2 வந்துச்சு. அதனால் 998லேருந்து 2 கழிக்கிறோம். கழிச்சா நமக்கு 996. அதை நாம் ஏற்கனவே எழுதின எண்ணுக்கு இடதுபுறமாக எழுதிடணும். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த 9,96,004 அப்படிங்கிறது தான் இந்த 998 வர்க்க மதிப்பு. If the area of a rectangular land is a square minus b square square units whose breadth is a minus b unit, then its length is what? அதாவது ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு மற்றும் அகலத்தை கொடுத்துட்டு நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a + b × a - b. இதில் செவ்வகத்தினுடைய பரப்பளவாக a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை கொடுத்துட்டு அதனுடைய அகலத்தை a - bன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா கண்டிப்பாக a + b அப்படிங்கிறது நீளமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு செவ்வகத்தினுடைய நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குனா பரப்பளவு கிடைக்கும். ஸோ the length of the rectangular land is a + b. Only 2 persons out of 3 will be selected in the interview. The percentage is what? அதாவது 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டும் நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்படுவர் எனில் அதனுடைய சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு நம்ம 2/3 100% அப்படின்னு எழுதிக்கணும். அதாவது இந்த 3 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மொத்த நபர்களை, இந்த 2 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா தேர்வு செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கையை. இப்போ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா 200/3% கிடைக்கும். இதை நாம் மேலும் சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா 66 2/3% கிடைக்கும். இதுதான் கேட்டிருக்க கேள்விக்கான விடை. ஒருவேளை 3 நபர்களில் 3 நபர்களுமே தேர்வு செய்யப்படுவதாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த 2க்கு பதிலாக நம்ம 3 போடணும். அப்போ 3/3 கேன்சல் ஆயிரும், நமக்கு 100% கிடைக்கும். அப்போ அதனுடைய சதவீதம் 100%. The value of a motorcycle 2 years ago was 70,000 rupees. It depreciates at the rate of 4% per annum. The present value is what? அதாவது ஓர் இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 ரூபாயாக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1ஆம் ஆண்டு முடிவில் அந்த இருசக்கர வாகனத்தின் விலை என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 4% ஆஃப் 70,000 rupees இஸ் 2,800 rupees. இந்த மதிப்பு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா இந்த 70,000ல் 2 0 கட் பண்ணோம்னா நமக்கு 700 கிடைக்கும். இந்த 700 அப்படிங்கிறது 1%. இந்த 700 4ஆல் பெருக்கணும்னா நமக்கு 4% கிடைக்கும். அதுதான் இந்த 2800. இப்போது 70,000லேருந்து இந்த 2800 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 1ஆம் ஆண்டு முடிவில் அந்த இருசக்கர வாகனத்தின் விலை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். பாருங்கள், 67,200. அடுத்ததாக 2ஆம் ஆண்டு முடிவில் அந்த இருசக்கர வாகனத்தினுடைய விலை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அமௌண்ட்டிலேருந்து நம்ம 4% கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 4% ஆஃப் 67,200 rupees இஸ் 2,688 rupees. அதாவது 67,200ல் 2 0 கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 672 கிடைக்கும்.
அது 1%. நமக்கு 4% வேணும்னாக்க 672 4ஆல் பெருக்கணும்னா கிடச்சிடும். பாருங்கள், அதுதான் இந்த 2688. இப்போது 67,200லேருந்து இந்த 2688 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 64,112 கிடைச்சிரும். இதுதான் அந்த இருசக்கர வாகனத்தின் தற்போதைய விலை. A ladder of a 20 feet lands against a wall at a height of 16 feet from the ground. How far is the base of the ladder from the wall? அதாவது 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 அடி உயரத்தில் சுவரினை தொடுமாறு சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது எனில் சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது எவ்வளவு தூரத்தில் உள்ளது? இந்த கேள்வியை முதல்ல நாம் படமாக வரைஞ்சிக்குவோம். இது ஒரு சுவர், கீழே இருக்கக்கூடியது ஒரு தரை. இப்போ ஒரு ஏணியை இந்த சுவத்தில் சாய்ச்சி வைக்க போகிறோம். இந்த ஏணியோட நீளம் 20 அடி, இந்த சுவரினுடைய உயரம் 16 அடி. இப்போ நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கிடச்சிருது. இந்த முக்கோணத்தினுடைய முனைப்புள்ளிகளை ஏபிசின்னு குறிச்சிக்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பிசியோட நீளத்தை தான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் பிதகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும். அந்த தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு ஏபியோட நீளமும் ஏசியோட நீளமும் தெரியும். அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், 16 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர். இப்போ நம்ம பிசி ஸ்கொயரை லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம், 16 ஸ்கொயரை ரைட் சைடு கொண்டு போகிறோம், மைனஸாக மாறும் இந்த மாதிரி. அடுத்ததாக பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 400 மைனஸ் 256 அப்படின்னு மாறும். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 144 கிடைக்கும். இதை நாம் 12 ஸ்கொயர்னு மாற்றி எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு பிசியோட வேல்யூ 12 ஃபீட் அப்படின்னு கிடைச்சிரும். அதாவது சுவரிலிருந்து ஏணியின் அடிப்பகுதியானது 12 அடி தூரத்தில் உள்ளது. Father's age is 5 times as old as his daughter. After 2 years, the father will be 4 times as old as his daughter. The present age of the daughter is what? அதாவது தந்தையின் வயது மகளின் வயதினை போல் 5 மடங்காக உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் தந்தையின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் மகளின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு முதல்ல நாம் தந்தையின் வயதை எஃப்னு எடுத்துக்குவோம், மகளின் வயதை டின்னு எடுத்துக்குவோம். அடுத்ததாக நம்ம எஃப் இஸ் ஈக்குவல் டு 5Dன்னு எழுதிக்குவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தந்தையின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்காக உள்ளது அப்படிங்கிறதுனால இதை நாம் இப்படி எடுத்துக்கிறோம். இதை நாம் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கணும். அடுத்ததாக எஃப் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 4 ஆஃப் டி ப்ளஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகளின் வயதை போல் 4 மடங்காக உள்ளது அப்படின்னு அடுத்த சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா எஃப் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 4D ப்ளஸ் 8ன்னு கிடைக்கும். அடுத்ததாக இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா எஃப் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 4Dன்னு கிடைக்கும். இதை நம்ம ஈக்குவேஷன் 2 எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சமன்பாடு 1லேருந்து 2 கழிச்சோம்னா நமக்கு டியோட வேல்யூ கிடச்சிரும். பாருங்கள், டி இஸ் ஈக்குவல் டு 6. அதாவது மகளின் தற்போதைய வயது 6. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் கணக்குகளை எளிமையான முறையில் கற்க நம்மளுடைய ஈஸி மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.